எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்களோட வேலன் ஆன்மீக ஜோதிடம் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம நவக்கிரகங்களோட வரலாறு நம்ம பார்த்துட்ருக்கோங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது, குரு, புதன், இந்த மாதிரி நவக்கிரகங்களோட வரலாறு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. பார்க்கலன்னா சேனலில் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவானோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, மாட மாளிகை, செல்வ செழிப்பு, சொத்து சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் சப்த ரிஷிகளான பிருகு முனிவருக்கும் காவிய மாதாவுக்கும் பார்கவ் என்ற பெயரில் ஒரு மகனாக பிறக்கிறாரு. அப்படி பிறந்து தன்னோட சிறு வயசில் தன்னோட பெரியப்பாவான ஆங்கிரசு முனிவர்கிட்ட தன்னோட கலைகள், வித்தைகள், கல்வி, வேதங்கள், புராணங்கள் இது எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ சில காலம் போகுது. தேவர்களுக்கு எல்லாமே குருவாக இருந்து வழிநடத்த யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் தலைவனான இந்திரன் ஆங்கிரச முனிவர்கிட்ட கேட்க, ஆங்கிரச முனிவர் தன்னோட மகன் பிரகஸ்பதியை விட எல்லா விதத்துலேயும் உயர்வான சுக்கிர பகவானோட பேரை விட்டுட்டு தன்னோட பையனோட பேரை சொல்கிறாரு. அதாவது பிரகஸ்பதியோட பேரை சொல்லிடுறாரு. உடனே சுக்கிர பகவானுக்கு அவர் மேலே ஒரு கோபம். அந்த கோபத்தால் கௌதம முனிவர் அப்படிங்கிறவர்கிட்ட சீடராக சேர்றாரு. அப்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர்கள் வர ஆரம்பிக்குது. தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்ட காரணத்தினால அவர்களுக்கு சாவே கிடையாது. அப்போது அசுரர்களை தோற்கடித்து எல்லாரையும் கொலை பண்ணி கொன்று குவிச்சு தேவர்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அசுரர்கள் தோற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்காக சுக்கிர பகவான் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலை சாரலுக்கு கிளம்புறாரு. அப்போது அங்கே போய் தவம் இருக்கிறதா கடுமையான தவம் இருக்கிறாரு. அப்போது அப்படி தவம் இருக்கும் பொழுது யுக கணக்கில், வருஷ கணக்கில், காலக்கணக்கில் தவம் இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னோட இந்திரன் கிட்ட போய் இந்த மாதிரி அவங்க தவம் இருக்கிறாங்க, அவர் அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா நம்ம நிலைமை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல இந்திரன் தன்னோட பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு. அதாவது அந்த சுக்கிரனோட தவத்தை கலைக்கிறதுக்காக. அப்போ சுக்கிரன் பகவான் காலக்கணக்கில், யுக கணக்கில் தவம் இருக்கும் பொழுது இன்னும் கடுமையான தவத்தை கொடுக்கறதுக்காக அன்னம், தண்ணி இதெல்லாத்தையும் தவிர்த்து அடிக்கிற காற்றை மட்டுமே உணவாக எடுத்துக்கிட்டு வெறும் மூச்சு காற்றை மட்டுமே சுவாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்திரனோட பொண்ணு அங்கே வந்துடுறாங்க. தவத்தை கலைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அவர் சுவாசிச்சுட்டு இருக்கிற காற்றுல விஷவாயுவை கலக்கிறாங்க. அப்படி விஷவாயுவை கலந்தும் கண்ணில், மூக்கில், எல்லா இடத்துலையும் ரத்தங்கள் வருது. அப்படி ரத்தம் விடாத முயற்சியால் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்த சுக்கிர பகவான் வரத்தை வாங்கிறாரு. மிருத்தி சஞ்சீவினி மந்திரத்தை வாங்குறாரு. அப்போது அப்படி வாங்கும் பொழுது இந்த பொண்ணு நான் எவ்வளோ தொந்தரவு பண்ணேன், எவ்வளோ கெடுதல் பண்ணேன், ஆனால் நீங்கள் அதையெல்லாம் தாண்டி சிவபெருமன்கிட்டயே மந்திரத்தை வாங்கிட்டீங்க, நான் உங்களோட மனைவியாக வர ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த டைமில் அசுரர் குலத்துக்குள்ளே குரு பகவான் வந்துடுறாரு. குரு பகவான் அவரோட வேலையெல்லாம் சொல்ல முட்டாளாக்கி இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்குது. அப்போ மந்திரத்தை வாங்கிட்டு 2 பேரும் திருமணத்தில் இணைஞ்சிடுறாங்க. இந்திரனோட பொண்ணுமே சுக்கிர பகவானும். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, தேவயானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை, பெண் குழந்தை. அந்த குழந்தை பிறந்தோடனே அந்த பொண்ணு தன்னோட தேவலோகத்துக்கு போயிடுறாங்க. இப்போ பிரகஸ்பதியும் சுக்கிர பகவான் வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரும் போயிடுறாரு. இதெல்லாம் போன உடனே சுக்கிர பகவானோட மந்திரங்கள் அசுர குலத்துக்கு பயன்படாது அப்படின்னு சபிச்சது. அப்போது அந்த நேரத்தில் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி தன்னோட தேவலோகத்துக்கு போய் தேவேந்திரன் அவரை மதிக்காமல் அவமரியாதை கொடுத்தது, இதனால் அவர் சபிச்சது. இதனால் அந்த சாபத்தை வாங்க தேவேந்திரன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சாபத்தை வாங்க விளக்குனது. இது எல்லாமே குரு பகவானோட வரலாறையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தன்னோட அசுரலோகத்துக்கு வந்துடுறாரு. அந்த மந்திரம் தான் விட்ட சாபத்தை தானே எடுத்துக்கிறாரு. அப்போது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் கடுமையாக சண்டை வருது. அப்போ 2 பேர்த்துக்கும் கடுமையாக சண்டை வரும் பொழுது என்ன ஆகுது, அசுரர்கள் சாகிறாங்க. அப்படி செத்தவங்களை சுக்கிர பகவான் அந்த மந்திரத்தை சொல்லி எழுப்பிடுறாரு. அப்போ செத்தவங்களை மறுபடியும் எழுப்பி 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 தேவர்களை வெற்றி அடைய வச்சிடுறாங்க. அதாவது தேவர்களை கொன்று கூச்சிடுறாங்க, அசுரர்களை வெற்றி அடைய வச்சிடுறாங்க. அப்போ தேவர்கள்
இறப்பு அதிகமாயிருச்சு. அப்போ இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்ட தேவர்கள் கூட்டம் வேகமாக ஓடி போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. இந்த மாதிரி சுக்கிர பகவானுக்கு மந்திரத்தை கொடுத்தீங்க, அவர் வந்து செத்த அரக்கர்களை எல்லாமே பொழைக்க வச்சு எங்களை அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல சிவபெருமானுக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. அப்படி அந்த கோபப்பட்ட அவர் சுக்கிர பகவானை எல்லா பக்கமும் தேர்றாரு அழிக்கிறக்காக. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சுக்கிர பகவான் சின்ன ரூபம் எடுத்து ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. அப்போது அவரை கண்டே பிடிக்க முடியாத சிவபெருமான் எல்லா பக்கமும் 7 லோகத்துலேயும் தேட எங்கே போனார் அப்படின்னு தன்னோட மாயக்கண்ணால் பார்க்கலாம் அப்படின்ட்டு மாயக்கண்ணால் பார்க்குறாரு. அப்படி மாயக்கண்ணால் பார்க்கும்போது சுக்கிர பகவான் சின்னதாக உருவம் எடுத்து சிவபெருமான் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த சூலாயுதத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. அப்போது அந்த சூலாயுதத்தில் அவரை பார்த்த சிவபெருமான் அவரை எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிடுறாரு, வயிற்றுக்குள்ளே போயிடுறாரு. அவர் வயிற்றுக்குள்ளே போன நேரம் தேவர்களோட சக்தி மேலோங்கிருச்சு, அசுரர்களோட அழிவு ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அசுரர்களுக்காக ஆள் இல்லை. அப்போ சுக்கிர பகவானும் சிவபெருமான் வயிற்றுக்குள்ளே போயிட்டாரு. அப்போ தேவர்கள் வந்து அசுரர்களை கொன்று குவிக்க, அசுரர்கள் வந்து தங்களை காப்பாற்றிக்க பிருகு முனிவரோட மனைவியான, அதாவது சுக்கிராச்சாரியரோட அம்மாவான காவிய மாதா கிட்ட போயிடுறாங்க அடைக்கலத்துக்கு. அப்படி காவிய மாதா கிட்ட போகும்பொழுது காவிய மாதாவும் பிருகு முனிவர் மாதிரியே மிகப்பெரிய சக்தியுடைய ஒரு பெண்மணி. அப்போ அவங்க கிட்ட போன மாதிரியே உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அசுரர் குலத்துக்கு வாக்கு கொடுத்துட்றாங்க காவிய மாதா. அப்போ காவிய மாதா வாக்கு கொடுத்தோன்னு என்ன ஆகுது, தேவர்கள் எல்லாமே காவிய மாதா கிட்ட இருந்து அசுரர்களை விடுவிக்க பார்க்குறாங்க, முடியல. அப்போது தேவர்களும் காவிய மாதா கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. அத்தனை தேவர்களையும் அழிச்சு, அதாவது எதிர்த்து சண்டையிட்டு வெற்றி அடைஞ்சிடுறாங்க. அப்போ தேவர்கள் எல்லாமே போய் இந்திரன் கிட்ட சொல்ல, அந்த இந்திரன் வந்து காவிய மாதா கிட்ட நேரடியாக சண்டைக்கு வர்றாங்க. அப்படி சண்டைக்கு வந்த உடனே யாராலையும் வெல்ல முடியாத இந்திரன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை காவிய மாதா வெற்றி கொண்டுடுறாங்க. அப்போ இந்திரன் தோற்று போயிடுறாரு. அப்பேற்பட்ட இந்திரனை தோற்கடித்தது காவிய மாதா. அப்போது இந்திரன் வந்து மற்ற தேவர்களும் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க, இந்த மாதிரி என்னையே தோற்கடிச்சிட்டாங்க, அசுரகுலத்தை அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மகாவிஷ்ணு பயங்கர கோபம் அடைஞ்சு தன்னோட சுதர்சன சக்கரத்தை விட்டுறாரு. காவிய மாதாவோட தலையை வந்து கொயிடுறது. அப்போ இவர் சிவபெருமான் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கடும் தவம் இருக்கிறாரு. அப்படி கடும் தவம் இருக்கும் பொழுது வாய் வழியாக வெளியே வந்துடுறாரு சிவபெருமான். அதாவது சுக்கிர பகவானோட பக்தியை மெச்சி போய், அவரோட தவத்தை மெச்சி போய் அந்த சுக்கிர பகவானை தன்னோட வயிற்றுலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுறாரு சிவபெருமான். வெளியில் கொண்டு வந்த உடனே அவர் பார்த்துட்டு கோபமாயிடுறாரு. என்னோட மனைவியை ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்க, அதாவது என்னோட அம்மாவை ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அழிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர் குலத்துக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு தேவர்களை எதிர்க்கிறதுக்காக போராடுறாரு. அதே மாதிரி தேவர்களையும் அழிக்கிறாரு. ஆனால் ஒன்று சிவபெருமானோட வயிற்றுக்குள்ளிருந்து வந்ததுக்காக அந்த சுக்கிர பகவானை சிவபெருமான் நவக்கிரகத்தில் ஒரு கிரகமாக பாவித்து எல்லாரையும் அருள் புரிய வைக்கிறாரு. அப்போது இந்த சுக்கிர பகவான் கற்றுக்கிட்ட மிருத்ய சஞ்சீவினி மந்திரத்தை பிரகஸ்பதியான தேவகுரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட மகனான காசன் அப்படிங்கிற மகனை வந்து சுக்கிர பகவான் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு, அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த காசனும் வந்துடுறாரு. காசன் வந்து சுக்கிர பகவான் கிட்ட சீடலாக வேலை பார்க்குறாரு சில காலம். அப்போ சுக்கிர பகவானோட மகளான தேவயானி வந்து காசன் மேலே காதல் கொண்டு வர்றாங்க. அப்போது 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவை வந்து தேவயானி காசன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு காசனோ, நீ வந்து தன்னோட குருவோட பொண்ணு, நீ வந்து எனக்கு சகோதரி மாதிரி, அதனால் இந்த காதல் வந்து செல்லாது, ஆகாது, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல உடனே அந்த தேவயானிங்கிற பொண்ணு காசனை வந்து சபிச்சிருது. நீ கற்றுக்கக்கூடிய மந்திரங்கள், கற்றுக்கிட்ட கலை எதுவுமே உனக்கு பயன்படாதுன்னு சொல்லி சாப விட்டுருது. அப்போ அதுக்கு பதிலாக காசனும் நீயும் வந்து அரக்கர் கூட்டத்தை கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சாப விட்டுறாங்க. அப்போது இதையெல்லாம் போயிட்டுருக்க சுக்கிர பகவானும் அசுரர் குலத்தோடு சேர்ந்து தேவர்களை எதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சுக்கிரகுலம் அசுரகுருவான சுக்கிராச்சாரியார் இவங்க எல்லாமே தேவர்குலத்துக்கு ஒரு பெரிய பகையாக மாறுறாங்க. அப்போது பிரகஸ்பதியான தேவகுருவுக்கு சுக்கிராச்சாரியன்னு சொல்லக்கூடிய அசுரகுரு வந்து என்றைக்குமே ஒரு பகையான கிரகமாக வந்து உருவெடுக்கிறாங்க. அந்த பகை வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அசுரர் குலத்துக்கு சுக்கிராச்சாரியார் ஞானத்தை கொடுத்ததற்காக பார்கவ் என்ற பேரில் இருந்தவரை சுக்கிராச்சாரியார் அப்படிங்கிற பேரை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சிவபெருமான் வயிற்றுக்குள்ளிருந்து வெளியில் வந்தமைக்காக வெள்ளை வெளியேன்னு வெள்ளி கலரில் இருக்கும் பொழுது
அவர் வெள்ளி கிரகத்தை அவருக்கு உண்டான கிரகமாக பாவிச்சிருக்காரு சிவபெருமான். அதனால் இன்று அளவும் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றோடு ஒன்று பகை அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. தேவர்களோட போர் அசுரர்களோட போர் மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. இதனால ஜாதகத்திலே சொல்லுவாங்க சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படின்னு. சுப கிரகம் சொல்லக்கூடிய சந்திரன் புதன் இவங்க எல்லாமே குரு பகவான், சனி ராகு கேது இவங்க எல்லாருமே அசுரகுரு. அப்போ அசுரகுருக்கும் தேவகுருக்கும் என்றைக்குமே பகை அப்படிங்கிற மாதிரி புராண கதை சொல்லி முடிக்கலாங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானோட வரலாறு பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவானோட வரலாறை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.